வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம ஆலய பயணம்ல நம்ம இருக்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கந்தாஸ்ரமம்ல தான் இருக்கும். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சேலம்ல இருந்து ஆத்தூர் போகக்கூடிய வழியில் உடையாப்பட்டியில் இருந்து உள்ள 2 கிலோமீட்டரில் ஒரு மலைப்பாதையில் ரொம்ப அழகான ஒரு மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் வந்து கந்தாஸ்ரமம். இது ஒரு முருகருடைய கோவில். ரொம்ப அற்புதமான இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய வரலாறு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ஆலய பயணத்தில் உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து கோவிலை வந்து தரிசிக்க போகிறேன். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். வேலவா
கந்தாசிரமம்ல தான் இருக்கோம். ஸோ கோவிலுக்கு வந்தவங்க கூட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சேலம் 4 ரோட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ராணி என்னுடைய பேர். ஸோ எவ்வளோ வருடங்களாக கோவிலுக்கு வரீங்க? நாங்கள் ஒரு 20 இயர்ஸாக வந்துட்டு 20 இயர்ஸாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம், லைக் நம்ம கஷ்டத்தில் தான் கோவிலுக்கே வருவோம் இல்லையா எல்லாரும். ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்ன அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை பற்றி எங்களுக்கா? அப்படி எதுவும் நாங்கள் இதாக ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணல. நாங்கள் எல்லாம் டூர் மாதிரி எப்போ பார்த்தாலும் யாரும் ரிலேஷன் வந்தால் கூப்பிட்டு வந்துடுவோம் அந்த கோவிலுக்கு. அப்புறம் இங்கே அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா 18 கைகளோடு இருக்காங்க. அது ரொம்ப விசேஷம். ஐயர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க தான் இதயமாக அந்த கோவிலில் இருக்கிறாங்க. முருகன் வந்து மூளையாக செயல்படுறாரு. ரெண்டையும் இணைக்கிற பாலமாக தான் இந்த கோவில் இருக்குது. இந்த சேலம் வந்து ஃபஸ்ட்டு சைலம்ன்ற பேரில் தான் இருந்தது. இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது. தாந்தோட்ரீஸ்வரர், அப்புறம் சுகவனேஸ்வரர், அப்புறம் கரபரநாத சுவாமி, எல்லா பக்கமும் சிவன் இருக்கிறாங்க. தெற்கு வடக்கு எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு சொன்னார் ஐயர். நல்லா அந்த கோவிலில் இதாக பண்ணுறாங்க. அதே போல் எல்லோரும் டொனேஷன் கொடுத்து இந்த கோவில் ஒரு பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்குது. சந்தானந்த சுவாமிகள் தான் இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1967 ஆரம்பித்தாங்க. 55 வருஷமாக இந்த கோவில் இதாகிட்டு இருக்குது. இந்த கோவிலுடைய விசேஷம் நாட்கள் என்ன மாதிரியான நாட்கள்லாம் விசேஷமாக இருக்கும்? கிருத்திகை, அப்புறம் பங்குனி உத்திரம், திருவண்ணாமலை ஜோதி அங்கே ஏற்றும் போது இங்கேயும் ஜோதி ஏற்றுறாங்க. அங்கே போக முடியாதவங்க இங்கே வரலான்னு ஐயரப்பு சொன்னார். நாங்கள் வந்ததில்லை அந்த ஜோதியை பார்க்க, இனி வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ரொம்ப நன்றிகள், நிறைய விஷயங்கள் கூட வந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு எப்போல்லாம் விருந்தினர்கள் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் இந்த கோவிலுக்கு கொட்டு வந்துடும். எதுக்காக ஒரு விஷயத்தை, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம இன்னொருத்தர்கிட்ட காட்டணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு? இங்கே சித்தர்கள் எல்லாருமே இங்கே வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது. அவர்களுடைய வரலாறு இங்கே இருக்குது. அப்புறம் தெய்வத்தோடைய வரலாறு எல்லாமே போட்டிருக்காங்க. அதெல்லாம் படிக்கும்போது ஒரு மனசுக்கு சாந்தமாக இருக்குது. அதனால் எல்லாரையும் கூட்டு வரும். வரும்போதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. ரொம்பவே நன்றி, அழகான விஷயங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடையாப்பட்டியில் இருக்கக்கூடிய, உடையாப்பட்டியிலேருந்து 2 கிலோமீட்டரில் கந்தாசிரமம் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும், ஸோ அவங்க இங்கே வரும்போது அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியில் யாராவது வீட்டுக்குன்னு சொல்லிட்டு யாராவது வந்து கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னாவே வந்து நான் இங்கே கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களுக்குமே வந்து நான் காட்டணும் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்பவே புதுமையாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிலுடைய சிறப்புகளுமே வந்து பார்க்கலாம் வாங்க.
இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீ கந்தாசிரமமில் தான் இருக்கும். ஸோ ஆலய பயணம் அப்படின்னு சொல்லும்போது வாரம் ஒரு கோவில் நம்ம பார்த்துட்டு வரும். நம்ம சேலமில் இருக்கக்கூடிய உடையாப்பட்டியிலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா மலைப்பகுதியில் நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லும்போதே அதனால் நிறைய தெய்வங்கள் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வரலாறு என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, என்ன மாதிரியான தினங்களில் வந்து இந்த கோவிலுக்கு வரும்போது சிறப்புகள் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமிஜி நம்ம கூட இருக்கார். ஸோ அவர்கிட்ட இந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருநாத மகாராஜுக்கு ஜெய். இந்த இடத்துக்கு பேர் ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம்னு பேர். ஓம்னா முருகன், ஸ்ரீனா அம்பாள். முருகனும் தாயாரும் எதிர்மதிரமான அமைப்பு உலகத்துலேயும் இங்கே தான் இருக்கு. சத்குரு சாந்தானந்த சுவாமிங்கிற அவதாரமானது 27/3/1921 மதுரை பக்கத்தில் அழகாபுரிங்கிற கிராமத்தில் அழகா அவதாரமானார். 1925 காரைக்குடியில் வேதாந்தம் படித்தார். 1928 மகாத்மா காந்தி காரைக்குடிக்கு வந்தார். அவரோட சேர்ந்து 28 31 வரலும் காங்கிரஸ் தியாகியாக இருந்தார். அப்பா அம்மா வச்ச பேர் சுப்பிரமணியம். 1931 ரிஷிகேஷில் சிவானந்த ஆசிரமம் தங்கியிருந்தார். 3 மாதம் இருந்தார். கிரினார் போகணுன்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. கிரினாருக்கு போனார். 10,000 படி இருக்காங்க ஸ்டெப். 10 படி ஏறும்போது ஒருத்தர் வந்து மூலிகை கொடுக்குறார். 10 நிமிஷத்தில் 10,000 படி ஏறிட்டார். அங்கே தத்த பாதுகை இன்றைக்கும் இருக்குது. அங்கே ஒரு சன்னியாசி கூப்பிட்டு, நீ விரும்பக்கூடிய முற்றும் துறந்த முனிவர் இங்கே இல்லை, உனக்காக காத்துட்டுருக்கார், நீ போய் சேந்தாமங்கலம் சொன்னதுனால கொல்லிமலை அடிவாரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் இருக்கிறதுல அங்கே இவருடைய குருநாதர் மலை மேல் நின்று சுப்பிரமணியான்னு கூப்பிடுறார். அவர் திகம்பர சன்னியாசி, பிறந்த மேனே சஞ்சாரம் பண்ணுறவர். அங்கே போனார். 32 அவர் அங்கே வந்தார். 1933 மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் அவதூத சுவாமிகளான ஸ்வயம் பிரகாசர் இவருக்கு சாந்தானந்தான்னு பேர் வச்சார். அதுலேருந்து ஒரு 7 வருஷம் தமிழகம் பூரா சஞ்சாரம் பண்ணார். அவங்களுக்கு ரூல் வந்து கரதல பிட்சை தருதல வாசம்னு பேர். கையில் வாங்கி சாப்பிடணும். 3 நாளைக்கு மேலே ஒரு ஊரில் தங்கக்கூடாது. ஒரு வீதியில் 3 வீட்டுக்கு மேலே பிட்சைக்கூடாது. அப்படி ஒரு 7 வருஷம் சஞ்சாரம் பண்ணி 1940 சேந்தமங்கலம் வந்தார். சேந்தமங்கலம் குருநாதர் சொன்னார், எனக்கு பின்னாடி என்னுடைய குருட்சேத்திரம் நீ கைங்கரியம் பண்ணணும்னு ஆர்டர் போட்டார். 1948 மார்கழி மாதத்தில் அமாவாசைக்கு முதலாக சதுர்தசி திதியில் இந்த சுவாமியுடைய குருநாதர் ஸ்வயம் பிரகாச சேந்தமங்கலத்தை சமாதியானார். அவரோட ஞாபகார்த்தம் ஒரு 16 கால் மண்டபம் அமைச்சிட்டு சாந்தான சுவாமியுடைய குருநாதர் உத்தரவுப்படி புதுக்கோட்டைக்கு 1952 போனார். அங்கே அதிஷ்டான மந்திரம் இருந்தது. அது பக்கத்தில் இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காக அபீஷ்டவரத மகாகணபதியும் முருகனையும் வச்சு நடுவில் அதிஷ்டானத்தை அமைச்சு 1956 கும்பாபிஷேகம் பண்ணார். கும்பாபிஷேகம் பண்ணது வைகாசி மாதம் அஸ்த நட்சத்திரம். இன்றும் அங்கே வருஷா வருஷம் ஜட்ஜி சுவாமி ஜெயந்தி உற்சவம் நடைபெற்று வருகிறது. இடத்துல சமாதியானவர் ஜட்ஜி, சமாதியாக எடுத்து கட்டினவர் ஜட்ஜி, அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் ஜட்ஜி. இடத்துக்கு சொந்தக்காரர் பேர் பத்மநாபையர்னு பேர். ஜட்ஜி சுவாமி பேர் பூர்வாசிரம பேர் எங்களுக்கு தெரியாது. அவர் ஜட்ஜியாக இருந்து திருவனந்தபுரத்தில் அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர்னு அவர் சமாதியாக இருந்து காளஹஸ்தியில் அவருடைய சிஷ்யரான சதாசிவர் என்ற ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம் அங்கே இருந்ததுனால ஜட்ஜி சுவாமிகள் பேர் ஜட்ஜி சுவாமி தான் ஜட்ஜியாக இருந்ததுனால. அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் பத்மநாபையர்னு பேர். சுவாமிகள் சொல்லி எடுத்துக்கிட்டவர் ரகுநாதையர்னு ஜட்ஜி. 1956 கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு படத்தை வரைய சொல்லி புவனேஸ்வரி படத்தை வச்சு வருஷா வருஷம் லோகக்ஷேமார்த்தமான யாகங்கள் சாந்தான பண்ணாத யாகமே கிடையாது. அவ்வளோ யக்கிங்க பண்ணிட்டு இருந்தார் வருஷா வருஷம். 62 புவனேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணார். 1965 முருகன் உத்தரவு, உன்னுடைய குருநாதர் சமாதியான மாவட்டமான சேலத்தில் 4-5 மலைக்கு நடுவில் ஒரு ஓரமாக நான் இருக்கிறேவான்னு முருகன் அழைத்து அன்று சேலத்திலிருந்து ஆர்டிஓ ஜெகநாதகர் டிஆர் முருத்திஞ்சன் புதுக்கோட்டை புவனேஸ்வரி தரிசனம் பண்ண வந்த சமயத்தில் அவர்கிட்ட சுவாமிகள் சொல்லி இந்த மாதிரி சேலத்துலேருந்து வரோன்னு சொல்லி சேலத்தில் இந்த மாதிரி இடம் இருக்குது அடையாளம் சொல்லி சர்வே பண்ணி தேடி
10/9/1967 இந்த இடத்துல சாந்தான சுவாமிகளுக்கு முருகன் ஜோதியாக காட்சி கொடுத்தனாலே வருஷாவருஷம் திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு ஸ்கந்த ஜோதின்னு தீபம் ஏற்ற ஆரம்பித்து 55வது வருஷம் இப்போ நடக்கிறது. 1967லேருந்து 68க்குள்ளே இந்த ஊர் ஜனங்கள்லாம் உடையாப்பட்டி, குண்டக்குளூர், பாறைக்காடு இந்த மக்கள்லாம் சேர்ந்து ரோடு போட்டு கொடுத்து 68 இங்கே வந்து செட்டில் ஆனார். கல் விக்கிரகம் செய்துவின்னு சவுண்டு கேட்டது. புதுக்கோட்டையில் ஒரு ஹோட்டல்காரன், அப்போது சிற்றுண்டி சாலைன்னு பேர், டிஃபன் கடைன்னு பேர், அவர்கிட்ட ஒரு சின்ன விக்கிரகம் இருக்குது, அவரை கொண்டு இவர்கிட்ட கொடுக்குறார். இவருக்கு நான் சொன்ன இடத்த கண்டுபிடிச்சிட்டே அதே மாதிரி கல் விக்கிரகம் செய்துவின்னு சவுண்டு கேட்டதுனால அந்த மாடல் விக்கிரகம் இன்றைக்கும் முருகன் பாதத்தில் இருக்குது. அந்த விக்கிரகத்துக்கு ஆர்டர் பண்ணார். 68லேருந்து 69க்குள்ளே ஒரு ஏற்பாடு பண்ணி எஜுகேஷனே ஃபவுண்டேஷன் கல் விக்கிரகம் செய்துவின்னு சவுண்டு கேட்டதுனால கல்வி கிரகம் செய்துவின்னு அர்த்தமானதுனால படிப்பு தான் முக்கியம், எஜுகேஷனே ஃபவுண்டேஷனு 69ல் இங்கே வேத பாடசாலை ஆரம்பித்தார். இவர் சாமி ஆர்டர் பண்ணபடி முருகன் 70ல் இங்கே வந்தார். முருகனையும் பாடசாலையில் சேர்த்துட்டார். 1971 முருகனுக்கு சக்திவேல் கொடுத்த தாயாரும் முருகனும் எதிர்மா அமைச்சு ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்துக்கு தான் பிரார்த்தனை மண்டபம்னு பேர். நான் இங்கே 71 பாடசாலை பையனாக வந்தேன். பரவாயில்ல, பிரார்த்தனை பண்ண சொல்லி எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கார். பிரார்த்தனை என்றால் மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தணும். எங்கேயா நிறுத்துன்னு கேட்டு அப்பா அம்மா நமக்கெல்லாம் பிறந்த உடனே பெயர் சூட்டு விழா பண்ணிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு கணபதி ராமன் பேர் வச்சதுனால நான் யார் கேட்குறேன் இந்த ஏமனமேன்னு சுவாமி டீச்சிங்ஸ்லாம் எழுதினதுனால விசாரித்து பார்த்தோம், கேட்டு பார்த்தோம், புரியல. டாக்டரும் குடஞ்சி பார்த்தார். இங்கிலீஷ் படித்த டாக்டர் ஸ்வேர் சாமான் எழுதி, தமிழில் படித்த டாக்டர் உறுப்புகள்னு எழுதி ஒன்றா சேர்த்துச்சா உருவம்னு சொல்லி நம்ம அப்பா அம்மா ஊக்கமாக உறுதியாக உண்மையான மீன பகவானே அவதாரமாக இருக்கார் பேர் வச்சதுனால பகவான் நமக்குள்ளே மாட்டின்னு முழிக்கிறதுனால கடவுளுக்கு பேர் கடன் கொடுக்குறவர்னு பேர். அப்படி சொன்னால் நன்னாலே நாகரீகமாக கடவுளுக்கு பேர் பேங்கர்னு பேர். நம்ம அப்பா அம்மா அப்ளிகேஷன் கொடுத்தனால பிறவின்னு கடன் கொடுத்துட்டு அவர் லோன் அலையிறதுனால லோன்னு பேர் வச்சுட்டாங்க. ஒரு எக்ரிமெண்ட் எழுதிட்டார், ஒன்றை நீ கொடு என்ன நான் தரேன். அதுக்கு பிரார்த்தனை, ப்ரேயர், மெடிடேஷன், ஃபுல் ஃபெய்த்து, சரண்டர், சரணாகதின்னு படித்து தயவு பண்ணி கடனுக்கு சுவாமி கும்பிடாத, விருப்பத்தோடு கும்பிடுனாங்க. நம்பிக்கைன்னு பேர், யாரா நம்பினா நம்பிடுவான். அதுக்காக நம்ம அப்பா அம்மா பேர் வச்சுருக்காங்க. அந்த பகவானுக்கு பேர் கடன் கொடுக்குறவர்னு பேர், பேங்கர்னு பேர். பிறவின்னு கடன் கொடுத்தவர் ஒன்றை நீ கொடு என எக்ரிமெண்ட்லாம் தயவு பண்ணி எந்த ஊருக்கு போய் எந்த கோயிலுக்கு போய் எந்த சுவாமி கும்பிட்டாலும் கடனுக்கு சுவாமி கும்பிடாத, விருப்பத்தோடு கும்பிடு சொன்னதே மக்கள்லாம் இங்கிலீஷ் படித்து இன்ட்ரெஸ்ட்டாக கும்பிடுறதுனால பேங்கர் வட்டிக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டார். நீங்களாம் இவ்வளோ வெயில்ல இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கேன், வட்டி கட்டிவிட்டேன், பேங்கர் எஃப்டி பண்ணி இன்ட்ரெஸ்ட் தரேன்ட்டார். எஃப்டின்னா என்ன பேர், தமிழில் படித்ததுனால வைப்பு தொகைன்னு பேர். வைப்புனா மூலம், தொகைன்னா பொருள். மூலப்பொருளான சிவாயங்கிற பகவான் உங்களுக்குள்ளே பார்க்குறத சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க, 2 எழுத்து குறைச்சி படிச்சுவிட்டு திருன்னு முடிக்கிறாங்க. அடி உதவுற மாதிரி சொன்ன அண்ணன் யார்? சேலத்தில் அயோத்தி படத்தில் உட்காந்துருக்கா, அவர் பேர் ராமர்னு பேர். பாரத மக்களுக்கு பாதுகாப்புக்காக பாதுகையை பரதன்ட்ட கொடுத்துட்டு சொல்கிறார், இந்த திருவடி உதவுற மாதிரி இந்த அண்ணனான ராமனோ தம்பியான் லட்சுமண ஃபாலோ பண்ணுன்னு பாரத மக்களுக்கு பாதுகாப்புக்காக பாதுகையை பரதன்ட்ட கொடுத்துட்டு ராமர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. அன்றைக்கி பரதனுக்கு வசதி இருந்ததுனால தசரத மகாராஜா சிம்மாசத்தில் ராமர் பாதுகை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். நாங்களாம் எங்கேயா வச்சு சிவா கேட்பேனேன்னு இந்த உடம்பை தயார் பண்ணி கொடுத்துருக்கார். நம்ம உடம்பு வந்து கேமரா, ஹார்ட் வந்து ஃபிலிமு, ஸ்பெஷலாக மக்களுக்குள்ளே புகுத்தி வச்சது பகுத்தறிவு. யூஸ் பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி, யூஸ் பண்ண சொல்ல வேண்டியது என் டியூட்டி. நம்ம எல்லோரும் செஞ்சால் பியூட்டி. இங்கே வர்றது லக்கு, இங்கே இருக்கிறது லுக்கு, நீங்கள் செய்ய வேண்டியது கிளிக் என்றா லக்கு. அதுக்காக சுவாமி இங்கே திருவடி பூஜை பண்ணுறதுக்காக பாதுகா பண்ணி வச்சுருக்கார். பாதுகா பூஜைன்னு எல்லோரும் பண்ணலாம். அது பாதுகாப்பு பூஜை. நமக்கு சேஃப்டி குரு திருவடி. கடவுளுக்கு என்ன பேர்னு கேட்டேன். தமிழில் படித்தவங்க இனிப்பு பண்டங்கள் பேர் வச்சாங்க. இங்கிலீஷ் படித்த குழந்தைகள்லாம் ஸ்வீட்ஸுன்னாங்க. எங்கள் தாயார் ரொம்ப லட்சணமாக பக்ஷணம்னு பேர் வச்சாங்க. பார்த்த உடனே டாக்டர் சுகர்னு பேர் வச்சார். குத்தி குத்தி பார்த்தார், லோ சுகரா ஹை சுகரான்னு. வெறுத்து போய் நம்ம மேலே ஃபேன் இருக்கான்னு பார்க்குறோம். கடவுளுக்கு பேர் கரண்ட்டு, கரண்ட்டுக்கு பேர் பவர்,
பவர்களும் ஜோதி. ஜோதியாக தரிசனம் பண்ணுறதுக்காக வருஷா வருஷம் தீபம் ஏற்றுறார். திருவடி பூஜை பண்ணுறதுக்காக பாதுகா பண்ணி வச்சுருக்கார். நம்ம படிக்கிற காலத்தில் நமக்கெல்லாம் அன்னையும் பிதாவும் முன்னெழுதியும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாப்பாக்கெல்லாம் விசா பாஸ்போர்ட்லாம் கிடச்ச உடனே பின்னெழுதியும் படிச்சுட்டாங்க. அப்பா அம்மா பேரை பின்னாடி போட்டதுனால பின்னெழுதியும் படித்து இப்போ குழந்தைகள் மம்மி டாடி மேடம் அப்படி கூப்பிட்டு கையை குலுக்கி யார் அப்பாவான்னு கேட்குறான் பையன். அங்கே சொல்லி கொடுத்தாங்க. ஜெகத பிதரவ் வந்து பார்வதி பரமேஸ்வரன்னு. நம்ம அப்பா அம்மா தான் பார்வதி பரமேஸ்வரான்னு பேர். அதான் இப்போ பையங்களாம் அப்பாவே பரமேஸ்வரா அப்படி கூப்பிட்றான். கேட்டால் எங்கள் அம்மா அப்படி தான் கூப்பிடுவாங்கிறான். அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு எஸ்டிடி கோடாக போட்டு கொடுத்துருக்காங்க. டெய்லி சொல்லலாம் மன அமைதி கிடைக்கும். சூப்பர் வாண்டில் எஜுகேஷனில் உங்களுக்குள்ளே இருக்குது. நான் சொன்னேங்கிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணலாம். நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. இது சொல்லிட்டு ஐயா உனக்கு வேறு வேலை இல்லை, நாங்கள் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கோம், பிஸியாக இருக்கோம் சொன்னதுனால பகவான்கிட்ட கேட்டேன். ஒரு இரவுன்னு சாட்சியம் பண்ணார். அது படுத்துக்கணும், கண்ணை மூடிக்கணும், நீங்கள் ஊக்கமாக உறுதியாக உண்மையை நம்புற தெய்வத்தோட திருவடியை நினச்சிக்கணும். எல்லோரும் சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் நம சிவாய, ஓம் ஹ்ரீம் நம சிவாய, ஓம் ஹ்ரீம் நம சிவாய. ஹ்ரீங்கிறது அம்மாவோட எஸ்டிடி கோடு, நம சிவாங்கிறது அப்பாவோட எஸ்டிடி கோடு. பேர் சக்தி பஞ்சாட்சரம்னு பேர். அம்மா அப்பாவோட எஸ்டிடி கோடு. இது சொன்னால் மன அமைதி கிடைக்கும். மற்றவா தூங்குறதுக்கு இடைஞ்சில்லாமல் சொல்லணும். டிவி பார்க்குறவங்கள கோச்சிக்காமல் தூங்கிடணும். எந்திருந்தோடனே உங்கள் முகத்தை நீங்களே பார்த்துக்கணும். கண்ணாடியில் பார்த்தாலும் சரி, செல்ஃபோனில் பார்த்தாலும் சரி, எந்த உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்துட்டா மற்றவங்கள திட்டாமல் இருக்கலாம். இவன் மூஞ்சியில் முடிஞ்சு அதெல்லாம் ஐயிட்டு மாட்டேன் சொல்லாமல் இருக்கலாம். ஆஃபீஸில் டார்ச்சர் பார்ட்டியாக வந்துட்டான்னு வீட்டில் போய் டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சேலத்தில் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி தறி போட சொல்லி கதர் பேட்டி, கதர் துண்டு, கதர் சட்டையை போட்டு கதறி கதறி சுதந்திர நாடுன்னு வாங்கி கொடுத்து இங்கிலீஷ் படித்து ஃப்ரீடம்னு சொல்லி தமிழில் படித்த புலவர் பற்றற்றானை பற்றுகன்னு எழுதி இந்த குரல் 6 பற்று இருந்து 6 பெருகி வருடர் ஜாஸ்தியானதுனால ரிலீஃப் டேன்ட்டாங்க. ரிலீஃபாக யார் இருக்கா இன்றைக்கி உலகத்தில்? ஹீரோயின்ங்கிறது மறந்துடாய். சுவாமியோட பேர் வச்சதுனால ஆசாமி வந்திருக்காங்கன்னு வியாபாரிகளாக சொல்கிறதுனால என் பேர் கணபதிங்கிறதுனால தொந்தியும் தொவ்வையும் குறுக்கன்னு மறைச்சிடுவானேன்னு பெரிய மனசு படுத்த சாந்தான சுவாமிகள் வைக்கக்கூடிய சாலை பெருசு பெருசாக வச்சு மனசில் பதியறதுக்காக மூலஸ்தானத்தில் லைட்டு போட்டு எடுத்து சொல்ல தான் என்னை வச்சுருக்கார். நிறைய சம்பளம், நிறைய சாப்பாடு, சௌக்கியமாக வச்சுட்டுருக்கார். அமைதியாக ஆனந்தமாக இருக்கேன். காரணம் குரு கிருபை. அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்பணும். யாரை நம்பணும்? உங்களை தான் நம்பணும். கந்தாசிரமன் பேர் வச்சுட்டு எதுக்கு இத்தனை நிறைய சாமி இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. இன்னும் போடலை, இத்தனை சாமி வச்சு போடலை. 33 கோடி தெய்வங்களுக்கு கண்டுபிடிச்ச ஒரு ஆதிசங்கரர். நீங்கள் கேட்பீங்க எத்தனை சாமியை கும்பிட்றதுன்னு. ஆதிசங்கர காலத்தில், அதாவது 3000 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி மக்கள் வழிபட உலகத்தில் 33 கோடி தெய்வங்களுக்கு கண்டுபிடிச்சி ஷார்ட்டான் படித்து எழுதினவர் ஆதிசங்கரர். பொய்ப்பொருளே மெய்ப்பொருள்னு எழுதி பிரம்மைவ சத்தியம்னு சம்ஸ்கிருதத்தில் எழுதி தமிழாக்கம் பண்ணி உண்மையாக ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்குன்னு எழுதி விரிவுரைப்படுத்தி எழுதினவர் ஆதிசங்கரர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் முச்சந்தியில் நடு ரோட்டில் கல்வெட்டிலே படிச்சுட்டோம், இன்னும் உண்மையை படிக்கலை. இல்லை இல்லை இல்லவே இல்லைவரும் படிச்சுட்டோம். என்பது உண்மை உனது ஆத்மான்னு எழுதினவர் ஆதிசங்கரர். இந்த இங்கிலீஷ் படித்தவங்க ஃபிலாசபின்னு சொல்லிட்டாங்க, தமிழில் படித்தவங்க வேதாந்தம் சொன்னாங்க. என்ன மாதிரி தமிழும் தெரியாமல் இங்கிலீஷ் தெரியாமல் பேசி சோம்பேறி ஆயிடுவாங்களேன்னு ஆதிசங்கரர் 6 தெய்வத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கார். வழிவகுத்து கொடுத்தவர் ஆதிசங்கரர். சாந்தான் சுவாமி 68 இங்கே வந்து 1986 ஆதிசங்கர் வழிவகுத்த 6 தெய்வத்தையும் இங்கே வச்சுருக்காருன்னு சொல்லத்தான் அடையாறு இங்கே வச்சுருக்கார். நம்ம எல்லோரும் சூரியனை கும்பிடணும், பராசக்தியை கும்பிடணும், பெருமாளை கும்பிடணும், பிள்ளையாரை கும்பிடணும், ஈஸ்வரனை கும்பிடணும், முருகனை கும்பிடணும். இதுக்கு பேர் சௌரம், சாக்தம், வைணவம், கானபத்தியம், சைவம், கௌமாரன்னு பேர். அப்படின்னா புரியாது, ஏதோ மந்திரம் ஐஸ்வரா சொல்லுவேன். காலம்பரை மக்கள் சிவா உள்பட எல்லோரும் எழுப்புறதுக்கு சூரியன், எழுந்தால் பசி வந்துடும். சாப்பாடு போடுறதுக்காக அம்மா, சாப்பாடு ராமனாக இருக்கக்கூடாதுன்னு ஃபைனான்ஸுக்காக வெங்கட்ராமன், பணம் வந்தால் பெரிய தலைவலியாச்சேன்னு நல்லபடியாக பற்றோடா பண்ணுறதுக்காக விநாயகர், இவ்வளோ பண்ணால் நிறைகூடம்னு பேர். நிறைகூடம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ததும்பாமல், ஆடாமல், ஓடாமல், குதிக்காமல், கூத்தாடாமல், ஸ்டில்லாக வெயிட்டாக வச்ச இடத்துல அப்படியே பூர்ணமாக நிறைஞ்சி சிவசிவான் இருக்கும். இந்த காலத்தில் சிவசிவான் இருக்காது தெரிஞ்சாலே டேக்ஸ் போட்டு தீட்டுருவான். அது தெரிஞ்ச ஆதிசங்கரர் மார்ச் அப்படின்னா ரெடியாக நில்லுன்னு அர்த்தம். ஜனவரி,
பிப்ரவரி அப்புறம் வரிங்கிற மாதம் கிடையாது. ஏப்ரல் 1க்குள்ளே நம்மளை ஃபூல் பண்ணால் பார்த்து ஆடிட் பண்ணுறதுக்கு அறிவு ஒர்க் பண்ணுறதுக்கு முருகப்பெருமானை வழிபடணும்னு சொல்லி தந்தவர் ஆதிசங்கரர். சாந்தான சுவாமி ஓம் ஸ்ரீ உருவாக்கி பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷமில்லாத ஜாதகமே கிடையாதுன்னு எழுதி ஒரே தோஷம் இருக்குது சார்னு கண்டுபிடிச்சி பெரிய தோஷம்னு பயமுறுத்தி பிறவி எடுத்து தான் தோஷம்னு எழுதியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில். நம்மளாம் பிறவி எடுத்துட்டோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன பிறவி எடுத்தோம் நமக்கு தெரியாது, இன்னும் என்னென்ன பிறவி எடுக்க போகிறோம் தெரியாது. இப்போ பை சான்ஸ் அரிது மாநிலனாக பிறந்துட்டோம், இன்னமும் நம்மளதே மறுபடியும் பிறக்கணும். அதுக்கு ஒரே வழி, முருகனை யார் சரணாகதி பண்ணுறானோ அவன் பிறவி பெறலாம் எழுதினாங்க. எழுதி வச்சா எடுபடலேன்னு பாடி வச்சாங்க. பாட அவனை தூங்கி விடுறாங்க. அதுக்காக தொட்டு காமிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது சொன்னதுனால உலகத்துலேயும் இங்கே தான் முருகனை சுற்றி மனைவியோட வாழ்ந்தோ நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. சூரிய பகவானுக்கு 2 மனைவி, காலை மாலை ஏஎம் பிஎம்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். உஷா பிரத்யுஷான்னு பேர். சுக்கிர பகவானுக்கு சுகீர்த்தின்னு மனைவி பேர். அங்கார பகவான செவ்வாய் கிரக சக்தி தேவின்னு பேர். ராகு பகவானுக்கு மனைவி சிம்மின்னு பேர். சனீஸ்வர பகவான் நீலாதேவின்னு பேர். கேது பகவானுக்கு சித்திரலேகான்னு மனைவி பேர். புதனுக்கு ஞானதேவின்னு மனைவி பேர். குரு பகவானுக்கு தாராதேவின்னு பேர். இப்படியாக சந்திரனுக்கு ரோஹிணின்னு பேர். முருகனை சுற்றி மனைவியோட நவகிரகங்களை சாந்தான சௌரத்தான் பிரதிஷ்டை பண்ணிருக்கார். உலகத்துலேயும் இதாக இருக்குது. அதாவது சௌரமதன்னு சூரியனுக்கு பேர். பிள்ளையார் முருகன் ஐயப்பன் 3 கோயிலுக்கு நேர தாயார் சன்னதி உலகத்துலேயும் இங்கே தான் இருக்குது. சாக்தமதன்னு அம்பாளுக்கு பேர். வைணவன்னா பெருமாளை வைக்கணும், பெருமாளை வச்சா தெங்கலையா வடகலையா அப்படி கேஸே போடுறாங்க சில பேர். இங்கே ஒய் நாம வேண்டாம் யூ நாம வேண்டாம், எங்கள் வரவாளுக்கு தெய்வக்கலை ஏற்படணும். நீங்களாம் நாமாவளியை அடிக்கடி சொல்லணும். 47 மேலே நாமாவளி சொன்னால் வைப்ரேஷன் ஏற்படும், வைரஸ் எல்லாம் ஒழியும். ஆஞ்சநேயரையோ கருடரையோ சேவிக்காமல் யாரும் பெருமாள் சன்னதிக்கு போக முடியாது. பெருமாள் மாயாவி. கீழே பார்த்தா வராகர், நடுவில் பார்த்தா நரசிம்மர், டாப்பில் பார்த்தா ஹயகிரிவர். அதுக்காக வைஷ்ணவத்துக்காக பஞ்சமுகி அனுமான், அவளை சிரஞ்சீவி, அதில் 16 பேரை பண்ணி வச்சுருக்கார். ஆஞ்சநேயர், நரசிம்மர், வராகர், கருடர், ஹயகிரிவர். ஆஞ்சநேயர் பக்தியும் பலமும் கொடுக்குறார். சுவாமி கும்பிட தைரியத்தை நரசிம்மர் கொடுக்குறார். நம்மளை எந்த விஷமும் தீண்டாமல் கருட பகவான் பார்த்துக்கிறார். நல்ல சாப்பாடை வராகமூர்த்தி கொடுக்குறார். படிப்பாக ஹயகிரிவர் கொடுக்குறார். யாருக்கா கொடுத்துருக்கார் அவர் அப்படிங்களா கேட்டுவேலேன்னு சாந்தான சுவாமிகள் மந்திராலய ராகவேந்திர சுவாமி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார். அவர்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட அனுகிரகம் பெற்றவர் ராகவேந்திர சுவாமி. இதெல்லாம் புராணங்களில் இருக்குது. புராணம் எப்படி தின்னாடு இருந்தது? கலகம் பண்ணலைன்னா காரியம் நடக்காது. நம்மளே சில பேர் பேர் வச்சிடும். கலகம் பண்ணுறார் சார்னா நாரதர்னு. இந்த நாரதர் ஆஞ்சநேயர் பக்கத்தில் வச்சுருக்கார். ஒரு பக்கம் நாரதர், ஒரு பக்கம் ராகவேந்திர சுவாமிகள். பேர் வைணவன்னு பேர். அடுத்து எத்தாப்படி ஆஞ்சநேயருக்கு நேர விநாயகர். உலகத்துலேயும் இங்கே தான் இருக்கார். கானபத்தியம்னு பேர். அவருக்கு பேர் பஞ்சமுக ஹேரம்ப கணபதினு எழுதிப்பாங்க. ஹேரம்ப அப்படின்னா எமர்ஜென்சி கணபதினு பேர். உடனே காரியத்தை முடிச்சுக்கூட கணபதினு பேர். எல்லாம் அவருக்கு மாத்திரம் சிம்மம் வாங்கணும். எல்லா பிள்ளையாரும் மூஞ்சோர் வாங்கணும், அவருக்கு சிம்மம். நம்ம இஷ்டத்துக்கு பேர் வைக்க முடியாது. ஒரு பையனுக்கு சிவா சுப்பிரமணியன் பேர் வச்சார். சுப்பிரமணியா அப்படி கொண்டான். பெருசு உள்ள கோச்சுக்குதுங்கன்னா, ஆனால் தாத்தாவோட பேரான். அது சுப்புன்னு கூப்பிட்டாங்க. காலேஜுக்கு போனால் படித்தான், மணின்னு பேர் வச்சான். இப்போ மஸ்கெட்டுக்கு போய் பிஸ்கெட்ஸ் மாதிரி மணி ப்ராப்ளம்ஸ் ஆனால அவனை போய் சுச்சுங்கிறான். வைப்ரேஷன் மாறி பேர். இப்போ இஷ்டத்துக்கு பேர் வைக்க முடியாது. கேரம் பண்ணால் உடனே காரியத்தை முடியும் அர்த்தம். இந்த பிள்ளையாரை பார்த்தோன்னு நம்மளால் குட்டிக்கிறோம். இது ஆரம்பிச்சு ஒரு அகஸ்தியர். ஒரு பக்கத்தில் அகஸ்தியரும் லோபாமந்திரி வச்சுக்கா. அவங்க 2 பேரும் நாட்டு மக்களுக்கு எஜுகேஷன் வேணும்னு ப்ரேயர் பண்ணினா ஹயகிரிவர் ஆஞ்சநேயர் மேல் முகமாக இருக்கிறனால எதிர்முகமாக அமைச்சிருக்கார். அகஸ்தியர் யாத்திரை போயிட்டு இருந்தார். வந்து சாமி விட்டு போகலான்னு பார்த்தா நான் குறுக்க பேசிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ரிவர் குறுக்க வந்தது. அகஸ்தியர் தபோபலத்தினால அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ மீன், நண்டு, திமிங்கிலம், அந்த கிருமிகள்லாம் நேரம் இந்த எமர்ஜென்சி கணபதியில் போய் முறையிட்டாங்க. வறட்சி நிவாரணம் வேணும்னு. அவர் சொன்னார், காக்கா பிடிச்சா தான் காரியம் நடக்கும்னார். யார் சொன்னது? விநாயக பெருமான் கிருமிகள்கிட்ட சொன்னாங்க. கிருமிகள் புரிஞ்சுட்டாங்க. பிள்ளையார ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அது பேர் காக்கா பிடிக்கிறது பேர். கோடீஸ்வரர், தர்மபிரபு, கொடைவள்ளல், தர்மம் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கேன். இங்கே தர்மங்கள்லாம் நடக்கிறது. அவசியம் 1 கோடி ரூபா கொடுக்கணும்னா அப்போ 1000 கோடி ரூபா அள்ளி கொடுத்துடலாம்.
இப்படி ஸ்தோத்திரம் பண்ணு சொல்லி கொடுத்தனாலே கிருமிகள்லாம் பிள்ளையார ஸ்தோத்திரம் பண்ண உடனே பிள்ளையார் லா பாயிண்ட் எடுத்து பார்த்தார். எமர்ஜென்சி ஆக்டில் இருந்தால் எந்த வேஷம் வேணால் போனால் சட்டம் இருந்ததுனால விநாயகர் பெருமான் காக்கா ரூபத்தோடு போய் கெண்டி சாச்சி விட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்ததுனால எமர்ஜென்சி கணபதினு பேர். அப்போ பனிஷ்மெண்ட்டுன்னு உண்டு. அடிக்கிறது, உதைக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது, வார்ன் பண்ணுறது, சஸ்பென்ஸு, டிஸ்மிஸ்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் வரலும் கொண்டுந்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அதுக்காக குட்டு வாங்கினாலும் மோதிர கையில் குட்டு வாங்கலான்னு அப்போ உள்ள பனிஷ்மெண்ட்டுனாலே அகஸ்தியர் காக்காயை கொடுத்து கையை ஓங்கும்போது காக்கா வந்து கணபதியாக மாறுற உடனே தன்னையே கூட்டிட்டார். இன்றைக்கி திங்க் பண்ணால் மறதி வந்தால் பெருசு வச்சு குறைஞ்சிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேசும்போது அந்த அம்மா மெமரின்னாங்க. அதையும் அவர் செல்ஃபோனில் போட்டார் மெமரி கார்டு. அது எங்கே இருக்குது தெரிய மாட்டேங்குது. அதில் குட்டின்னு தோப்பிக்காரம் போட்டாங்க. பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும், ப்ரெஷர் குறையும், ஃபங்க்ஷன்லாம் டென்ஷன் இல்லாமல் நடத்தணும். பெரியவங்களாம் நீ கம்னு அப்படிங்கிறாங்க. கம்ங்கிறது புள்ளாடைய சீடி கோடு. கணேசா சொன்னால் நமக்கு எல்லா காரியம் வெற்றிகரமாக நடக்கும்னு காமிச்சவர் அகஸ்தியர். அகஸ்தியர் மன பேர் லோபாமுத்திரன். அதனால் அங்கே ஆஞ்சநேயர் நேர விநாயகர் கானபத்தியம். சௌரமதம் சூரியன், சாக்தமதம் பராசக்தி, வைணவத்துக்காக ஆஞ்சநேயர், கானபத்தியத்துக்காக பிள்ளையார், சைவங்கிற ஈஸ்வரில் உருவ வழிபாட்டுக்காக பிரம்மா விஷ்ணு சிவன்கிற மும்மூர்த்தியான தத்தாத்திரே பகவான். இந்த தமிழகத்தில் எத்தனையோ பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அத்ரி அனுசூயான்றது இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அத்திரி மகிழ்ச்சி நேராக போனார். இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு போய் உட்காந்து எனக்கு குழந்தை வேணும், சாதாரண எல்லாருமே இருக்கக்கூடாது, பிரம்ம சிவேஷாலே எனக்கு குழந்தையா போகணும் அவர் வேண்டுதல் பிரார்த்தனை ஜெபம் பண்ணுறார். நீங்கள் வந்திருக்கேன் கதாசில் என்ன ஒன்று கேட்டுருக்கேன், தெய்வத்தை கேட்டால் இந்த நீங்கள் போகிறதுக்குள்ளே வீட்டில் அந்த காரியம் நடத்தி கொடுத்துருவார் பகவான்னு சாஸ்திரம் சொல்கிறது. சொன்னால் போகிற கதை வேணும், நடந்து இருக்கணும். அதுக்காக அத்திரி மகிழ்ச்சி போய் தபஸ் பண்ணுறார். அங்கே ஒரு நாடகம் நடக்கிறது. இரும்பு கடலை கிடச்சி யாருக்கு? நாரதருக்கு. நாராயணான்னார், கையை நீட்டினார், வயத்த வலி வந்துட்டு. இந்த கடலை எப்போ வேக சாப்பிட்றையோ வயத்த வலி க்யூரான்ட்டார். எப்போ பெரிய டாக்டர் எங்கே இருக்கான்னு எம்பிபிஎஸ்க்கு மேலே எழுத்துடும். அப்படி தேடணும். இந்த பழக்கத்தை உண்டு பண்ணதே நாரதர் தான். நேராக போனார். பிரம்மா விஷ்ணு 3 பேர் வீட்டுக்கு போய் நீங்கள் இந்த வேக வச்சு கொடுக்கணுமே, இதில் எங்கள் வேலையில் அதெல்லாம் சொல்லி இப்போ பார்த்துக்கோ. கையை வச்சுட்டாங்க டாக்டர். கீழே வந்தால் அனுசூயா தேவி வீட்டில் இருக்கா. இந்த மாதிரிமா அங்கே போனேன், வயத்து வலி தாங்க முடியல, கொண்டாடு முயற்சிக்கலாம். அனுசூயா தேவிம்மா இலுப்பு செட்டில் தண்ணை ஊற்றி இரும்புகளில் போட்ட உடனே வந்துடுது. வயத்த வலி க்யூராச்சோ இல்லையோ நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஏற பண்ண பெரிய பிரம்ம ஒரு சுண்டைக்கல்லை வேக வச்சு தெரியல. அப்புறம் அனுசூயா தேவி வயத்தில் தீர்ந்து போச்சு விட்டேன். இந்த வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டா, வீட்டுக்காரருக்கு தான் 144. அப்போது இப்போ என்னன்னு தெரியாது. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் கூப்பிட்டு அவங்க மனைவி ஆர்டர் போட்டாங்க. அவங்க பரப்பிட்டாங்க. என்ன ஆர்டர் அப்புறம் சஸ்பென்ஸ். 3 பேர் சன்னியாசி பேரத்தோடு வந்து வீட்டு வாசலேருந்து பிக்ஷை கேட்குறாங்க. சாதாரண முருகன் வந்து மெய் சொல்லிக்கிறது. முருகான்னா அப்படி ஒரு பக்தான முக கலை வந்துடுது. அப்படி 3 பேர் சேர்ந்து வாசலுக்குமா வந்து பார்த்தாங்க. உள்ளே வாங்கட்டாங்க. உள்ளே வந்து 3 பேர் பலா போட்டாச்சு, அர்க்கியம் ஆச்சமனம் கொடுத்தாச்சு, சாப்பிட போட போகிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு நியமம், ஏன்னா வீட்டுக்காரி ஆர்டர், பிறந்த மேனியாக இருந்தால் எங்களுக்கு ஆகாரம் பண்ணணும் தானே. சரி, முதல்ல இப்போ நினச்சேன் ஆசாமி இல்லை சுவாமி தான் நினச்சேன். உறுதியார் போனால் அந்த இரும்புகளில் வேக வச்ச தண்ணை கொண்டு 3 பேர் மேலேயும் தெளித்தாங்க. 3 பேர் குழந்தைட்டாங்க. இந்த மாதிரி கதவை தாவ போட்டாங்க. ட்ரெஸ் இல்லாமல் கொடுத்தாங்க. பால் சுரக்குது. காரணம் என்ன? இது காரணம் என்ன? அத்திரி மகர்ஷி பண்ணுற தபஸ். நீங்கள் வேண்டி பக்தியாக காரியம் நடக்கும்னு காமிச்சார். அத்திரி மகர்ஷி தபஸ்னால தபல் கதைஞ்சு போச்சு. இங்கே காரியம் முடிஞ்சு வச்சேன் வரார். இந்த கதவை தட்டுறார். இங்கே அந்தம்மா கதவை தாவ போட்டுருக்காங்க. உடனே ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. கதவை தான் நடந்து சொன்ன உடனே டோலோத்சவம்னு பேர், தொட்டில் போட்டு கொண்டாடுறதுன்னு பிரம்மாண்டமான ஏற்பாடு ஆகிடுச்சு. நாரதர் இருந்தாரம்மா குழந்தையா நேராக அங்கே போனார். பார்வதி 3 பேரையும் கூப்பிட்டார். அர்ஜென்ட்டாக அவங்க வீட்டுக்காரர் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாம் சமகுருவை கொடுத்தாச்சு, இருந்தாலும் சக்தி இல்லை சிவன் எங்கிட்ட சொல்லுங்கிறேன். வேக வச்சு போட தெரியல, அவங்கள தான் பார்க்கணுன்னு. இங்கே போயிருக்காங்க, வந்துடுவாங்க. பயத்தொழிக்கு தான் போனேன், அங்கேயே மறுபடியும் போகணுமா, நீங்களும் வாங்கினே கூட்டு வந்துட்டு. அவங்கள கூட்டு போது தான் இவர் போனார் நாரதர். பார்வதி 3 பேரையும் கூட்டு வந்தார். தொட்டில் இருக்குது உங்கள் வீட்டுக்காரர் எடுத்துக்கோட்டார். சுற்றுறது தலை சுற்றுறது, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி கொடுக்குறார் நாரதர். நாரதர் சொன்ன ஸ்தோத்திரத்தை அத்திரி அனுசூயா பாடுறாங்க.
அங்கே பிரம்ம விஷ்ணுவால் தம்பதியாக காட்சி கொடுத்து இந்த குழந்தையை நீ எடுத்துக்கோனா பாரி அடைச்சி கட்டினார். சரவண பொய்கையில் எப்படி சண்முகன் சேர்ந்தானோ அந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தியான ஆதிகுரு தத்தாத்திரே அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் நம்ம சுவாமி. அவங்களாம் வஸ்திரமே கிடையாது, திக்கு தான் திசை தான் ஆடை, திகம்பரர்னு பேர். அப்படி பாரம்பரியத்தில் வந்தவர் நம்ம சுவாமி ஆதிகுரு தத்தாத்திரே. ஈஸ்வரனில் உருவ வழிபாட்டுக்காக தத்தாத்திரே. இங்கே 15 நாளைக்கு பிரதோஷ பூஜைன்னு பண்ணுறோம். இங்கே சுவாமி பிறப்பாடெல்லாம் கிடையாது, ஆசாமி தான் பரப்பிட்டு வரணும். சுவாமியில் இருக்கிற இடத்துல இருக்கணும். அப்புறம் ஏன் தெருக்குவா ஒன் தெருக்குவா ஏன் தெருக்கு தான் வரும், நான் கட்டில் பணம் கட்டுறேன்னு சொல்லக்கூடாது. சுவாமி எப்படிலாம் வரமாட்டேன், அது இங்கே இருப்பேன். அருவ வழிபாட்டுக்காக நர்மதாவுக்கு வந்த பானலிங்கத்துக்கு புவனேஸ்வரர் பெயர் வச்சு புவனேஸ்வரின் விக்கிரகம் வச்சு 15 நாளைக்கு பிரதோஷ பூஜை நடக்குது. ஈஸ்வரனை உருவமாக பார்க்கணும், அருவமாக வழிபடணும், திருவடி பிடிச்சி. அதுக்காக ஐயப்பன் சனில் நடராஜர் சிவாமி பண்ணி வச்சுருக்கார். ஈஸ்வரனுடைய உருவ வழிபாடு, ஈஸ்வரனுடைய அருவ வழிபாடு, திருவடி வழிபாடு. அது இப்போ சிவசிவாந்த டேக்ஸ் போட்டு ஆடிட் பண்ணமே, அதுக்கு முருகனை வழிபாடு. சௌரம், சாக்தம், பைணவம், கானபத்தியம், சைவம், கௌமாரம்னு ஷண்மதமும் சம்மதமாக இங்கே வச்சுருக்கார். சொல்கிறதுக்காக என்ன வச்சுருக்கார், நாழியாக எடுத்துங்கிறார். இதை அனுபவிக்கணும். நோயற்ற வாழ்வு வேணும், குறையற்ற செல்வம் வேணும். தன்வந்திரி திரப்டின் பிஸ்கட்டு சொர்ணாஷுக்கணும் உடனே சுரண்டியும் போயிடுவாங்க. அப்படி இல்லை. ஓம் நமோ நாராயணாய யார் ஜெபம் பண்ணுறானோ அவனுக்கு இந்த டாக்டரான தன்வந்திரி வியாதி இல்லாத சாப்பாடை கொடுப்பர். ஓம் ஓம் நம சிவாய ஜெபம் பண்ணுற யாரோ அவள் வீட்டில் உள்ள அஞ்சரை பொட்டிங்கிற சேஃப்டி லாக்கரில் தங்கத்தை தங்க வைக்கிறவர் சொர்ணாகிருஷ்ணன் பைரவர். மந்திராரங்க சாஸ்திரத்தில் லட்சுமிக்கும் குபேரனுக்கும் அனுகிரகம் பண்ணுறார் சொன்னேன். பைரவியோட கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் சுவாமிலிங்க வச்சுருக்கார். இவ்வளவு சங்கடம் இல்லாமல் கிடைக்குதான் சங்கடகர கணபதினு வச்சு தினசரி கணபதி ஓம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ரொம்ப பேர் சங்கட கணபதின்னு படித்து ரொம்ப சங்கடப்படுறதுனால வினை தீர்க்க விநாயகரை எழுதி வச்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார். தாயாருக்கு நேரம் ஏன் 3 குழந்தைகள் வச்சா கேட்டுருவேன். சுவாமியின் சமாதியாக அம்பாள் பாதத்தில் உட்காந்து முருகனை பார்க்குறார். இவருடைய குருநாதர் நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமுருத சமாதி சுயம் பிரகாசர் உபாசித்து பிள்ளையார், அவருக்கு பிள்ளையார் வச்சுக்கார். ஜட்ஜியார் ட்ரெயின்றதில் ஜட்ஜியாக இருந்தோம் ஐயப்பனுக்கு அவருக்கு ஐயப்பன் வச்சுக்கார். இப்போ 3 ஃபேஸில் என்ன பேர், நம்பினவன் கெடுவதில்லை இந்த 4 மறைகள் தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால். அதிகமாக சுப்பிரமணிய பாரதி பாடும்போது வீட்டில் உள்ள தாய்மார்கள் லேடிஸ் பெரியவங்களாம் ஒரு பலாயில் பல்லாங்குழின்னு விளையாண்டாங்க. இப்போ அவங்களாம் சீரியல் பார்க்க நேரமில்லை, ஓரங்கட்டி தமிழ்நாடு ரோடு பூரா பல்லாங்குழியாகி பாதாள சாக்கடை ஆனதுனால பையங்களாம் இப்போ சாஃப்டாக படித்து வெல்டு பண்ணுட்டாங்க. சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் ஃபீஸ் போயிடும். உலகத்துலேயும் இங்கே தான் 3 ஃபேஸ் லைன். தாயாருக்கு நேர பிள்ளையார் முருகன் ஐயப்பன். பிள்ளையார் என்ன காப்பர், முருகன் என்ன காப்பர், ஐயப்பன் என்ன காப்பர். சரித்திரத்தை படித்தோம். பிள்ளையாருக்கு பேர் சித்தி புத்தி விநாயகர், முருகனுக்கு பேர் வள்ளி தீவான முருகன், ஐயப்பனுக்கு பேர் பூர்ணம்ஸ்ல ஐயப்பன், அம்பாளுக்கு பேர் மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி. இந்த இடத்துல அம்பாளுக்கு பேர் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரின்னு பேர். இவ்வளோ பெரிய பேரை சொல்ல வரல சாமின்னு சிவா சொல்கிறதுனால ஸ்கந்த மாதான்னு பேர். ஸ்கந்தன் ஸ்கந்த மாதா. முருகனுக்கு சக்திவேல் கொடுத்த தாயார். நான் வச்ச பேர் ஹார்ட், அம்மாவுக்கு பேர் பிரெயின், முருகனுக்கு பேர். எப்படி இருக்குது சார் கேட்டேன் டாக்டரை கூப்பிட்டு. ரொம்ப படித்ததுனால ஹார்ட்டை எடுத்துடலான்ட்டார். ஹார்ட் எடுக்க போறியா, தனியாக வானார், இருட்டு கூப்பிட்டு போனார், மூச்சு விடானார். அது பேர் எக்ஸ்ரேன்னு பேர். நெகட்டிவ் காமிச்சு டாக்டர் இங்கிலீஷ் படித்தவர் போன்ஸுன்னு சொல்லி, தமிழில் படித்தவர் எலும்புன்னு சொல்லி, இந்த பாப்பாவுக்கோ வந்து எலும்பு எண்ணிப்பிடுவேன்னு சொல்லி டாக்டர் எண்ணி பார்த்தாங்க. ஒரு பக்கத்துக்கு 9 எலும்பு இருக்குன்னார். அதான் இந்த அம்பாவோட கை. இந்த பக்கம் 9 கை, இந்த பக்கம் அஷ்டன்னா 8, தசன்னா 10, புஜான்னா கைகள் 18 கையுடைய லக்ஷ்மி துர்கா பரமேஸ்வரி தான் ஹார்ட்டு. அவருக்கு சந்தேகம் வந்து உடனே ஒரு பொட்டி எடுத்து வந்து ஈஸியாக பார்க்குறேன்னு சொல்லி ஒயரை கனெக்ட் பண்ணி பிசின் தடவி சுவிட்சை போட்டு இசிஜின்னு பேர் வச்சார். அந்த பொட்டி நாடா மாதிரி பேப்பரை கக்கித்து. இங்கிலீஷ் படித்த டாக்டர் பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னார். தமிழ் படித்த டாக்டர் கோட்டை பார்த்தேன், ஏற்ற இறக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னார்னா அபரிமிதமான சக்தி உள்ள வேலை செய்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சக்தி தான் இந்த அம்மா. முருகனை ரொம்ப முரட்டு பக்தர்கள் மொட்டையாண்டியான்னு கேட்குறதோடு விடாமல் நேராக போய் பார்த்த மாதிரி பழனி மாதிரி ஆண்டி தானா சாமிங்கிறான். முருகன் மொட்டையாண்டியாக இருந்தால் நம்மளாம் இன்றைக்கி ஓட்டையாண்டியாக போயிருப்போம். எல்லாருக்கும் தாயார் பயத்தில் வளரும்போது இந்த இடத்துல ஒரு ஹோல் உண்டு. அந்த ஹோல் வழியாக சாப்பாடெலாம் போயிருக்கு. அது சேஃப்டியாக இருக்கிறதுக்காக முருகன் பகவான் நம்மளை முடியோடு அனுப்பிச்சிருக்கார். முடிவு பண்ணிட்டான் முடி தான் கொடுக்கறதுன்னு. முடி முளைக்காதுன்னு 1 ரூபாய் கொடுக்க மாட்டான். எண்ணத்தை கொடுக்கணும், முடிவு எடுத்துணும். பகவான் பேரை சொல்லணும்.
1000 தரம் சொன்னால் முருகா 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 சொன்னால் ஒரு தரம் போயிடுச்சு. ரோஜாப்பூ நிறைய போட்டால் எசன் சுடிச்சு விட்டா தான். அதுக்காக சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. ஐயருக்கு டைம் இல்லைன்னு குழந்தைகளுக்கெல்லாம் சஹஸ்ரநாமம் இப்படி பேர் வச்சுட்டாங்க. சூப்பர் சார் சொன்னால் கேபேன் சிவா சொன்னார், 100 தான் சொல்லியாருண்ணா. ஒரு பக்தன் வந்தால் அவனுக்கு மைமெத்தரில் முருகான்னு ஒரு சொன்னால் எப்படி சொல்லணும்? நெஞ்ச கன கல்லுருக நெகிழ்ந்து நெக்குருக முருகா. உருகன்னா என்ன அர்த்தம் கேட்பேன். ஞானசுந்தர் வந்தார், பாலுக்குள்ளே நெய் இருக்குது பார்க்க முடியலையேன்னார். பாலை வாங்கணும், காய்ச்சணும், ஆற வைக்கணும், புற போடணும். தாயார் மாதிரி தயிராடுதுன்னு பொறுமையாக தயிர் எடுத்து கடையணும். உருக்கினால் உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம். தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது பேர் பிரார்த்தனை, ப்ரேயர், மெடிடேஷன், ஃபுல் ஃபெய்த்து, சரண்டர், சரணாகதின்னு படித்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் உங்கள்கிட்ட பேசினேன். உங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் நான் வாங்குகிற சம்பளம் ஜீரணாகும். யார் யார் தெரிஞ்சுட்டவன் அப்படி கேட்பேன். சுவாமி 144 போட்டிருக்கார். ஒரு மண்டபம் கட்டிருக்கார். அந்த மண்டபத்தோட பேர் ஸ்வயம் பிரகாச ஞான சபா மண்டபம்னு பேர். தெய்வத்தை கண்ட மகான்களாக வச்சுருக்கார். நம்மளாம் மனிதன், அவங்க மாமனிதன். 26 சிலை பண்ணி வச்சுருக்கார். சைவம் வைஷ்ணவம் பேதம் கூடாதுன்னு சைவத்துக்காக மங்கையர்க்கரசி லேடிஸில் 2 பேர், வைஷ்ணவத்துக்காக ஆண்டாள், தெங்கலைக்காக ராமானுஜர், வடகலைக்காக தேசிகர், தெய்வகலைக்காக 4 பேரோட சேக்கிடார் சேர்த்து 5 வச்சுருக்கார். தெய்வகலையாக வச்சுருக்கார். 26 சிலை பண்ணி வச்சுக்கார். 27ஆம் நட்சத்திரம் சுவாமியில் அங்கே விக்கிரம் பண்ணி வச்சுருக்கோம். சுவாமியில் எங்கெல்லாம் உட்கார்ந்தாரோ அங்கெல்லாம் விக்கிரம் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை என்பதுக்கு இடமில்லை. அவர் தான் உங்களை கூப்பிட்டுருக்கார். இங்கே வந்திருக்கீங்கன்னா அவர் கூப்பிடாம வர முடியாது. சுவாமி சமாதியானால அதிஷ்டானம்னு பேர், அடக்கமான இடம்னு பேர், இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய இடம்னு பேர், அதிர்ஷ்ட விருதாக தான் இதில் வர முடியும்னு பேர். சேலத்துக்கு என்ன பேர் விசாரித்தேன். சைலம்னு சொன்னாங்க. மலைகள் நிறைந்த இடம்னாங்க. மாங்கனி நகர்னாங்க. மாம்பழத்தையும் சாப்பிட்டாங்க. யாரை கேட்டாலும் சுகருங்கிறாங்க. சேலத்துக்கு பேர் சுகர்னு பேர். நோ சுகர். வேதவியாசருடைய பையன் சுகபிரம்ம மகர்ஷி இந்த வனத்தில் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணதுனால சேலத்துக்கு பேர் சுகவனேஸ்வரர் சொர்ணாம்பிகா க்ஷேத்திரம்னு பேர். ஆனால் தங்க நிறைய இருக்குது. காரணம் சொர்ணாம்பிகை வாசம் பண்ணுறாங்க. நடுவில் இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு பேர் சுகவனேஸ்வரர் கோவில் பேர். சேலத்தில் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது வேலூர் தாந்தோன்றீஸ்வரர்னு பேர். மேற்கு பக்கத்தில் இருக்கிறது தாரமங்கலம் கைலாசநாதர்னு பேர். தெற்கு பக்கத்தில் இருக்கிறது உத்தம சோழபுரம் கரபுரநாத் சுவாமின்னு பேர். ஏற்காடு மேலே ஈஸ்வரன் இருக்கார். சேர்வாணி ஈஸ்வரன் பேர் வச்சுருக்காங்க. செவ்வாப்பேட்டை தாண்டினோடனே சந்தைப்பேட்டை காளியம்மன் கோவில் சேலத்து செவ்வாப்பேட்டில் இருக்குது. அந்த அம்மன் மூலஸ்தானம் பார்த்தா சுயம்பு ஈஸ்வரன், கவச்சம் ஈஸ்வரி. அது ஸ்ரீசக்கரத்தில் மேலே உட்காந்துருக்குது காமேஸ்வரன், காமேஸ்வரன். அது சந்து முதலாக மாரியம்மன், காளியம்மன், பிராரியம்மன். தெருக்கு தெரு மாரியம்மன் இருக்குது. சேலம் மாதிரி வேறு கிடையாது. சேலத்துக்கு பேர் சிவசக்தி க்ஷேத்திரம்னு பேர், அம்மையப்பன் க்ஷேத்திரம்னு பேர், அர்த்தநாரீஸ்வரர் க்ஷேத்திரம்னு பேர். திருச்செங்கோடு சேலம் தான். வருங்கால பசங்களாம் எங்கே இருக்காங்க காமிப்பானேன்னு கேட்பானு சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார். ஹார்ட்டு தான் அம்மா, பிரெயின் தான் முருகன். நீங்கள் டெய்லி ராத்திரி படுத்துட்டே சொல்லுங்கள். அப்பா அம்மாவோட எஸ்டிடி கோடு மன அமைதி கிடைக்கும். மனசை ஒருலைப்படுத்த ஒரே வழி பகவான் நாமாலிங்களாம் சொல்லத்தான் பெயர் வச்சாங்க. ஒரு பேர் நாராயணான்னு பேர். நானு அப்படிங்கிறான். கணபதியை கெச்சுன்னா, சுப்பிரமணிய சுச்சுன்னா, சரஸ்வதி சச்சுன்னா, நரசிம்மனை நச்சுன்னு கூப்பிட்டான், கிருஷ்ணனை கிட்டுன்னு கூப்பிட்டான், மகேஷை மங்கின்னு கூப்பிட்டதுனால வாழங்களுக்கு தேடி தேடி பார்க்குறான், கிடைக்கல. வைப்ரேஷன் இல்லாதனால வைரஸுங்கிற வியாதி வர்றதுனால நீங்களாம் வீட்டில் பகவான் நாமாவளி சவுண்டாக சொல்லணும். யார் யா பகவான் கேட்டு ஒரே கல்லில் 3 குரங்கு பண்ணி வச்சுருக்கார். நிறைய இடத்துல பார்த்துருப்பேன். நீ டீச்சிங் சொல்லி இங்கிலீஷில் கெட்டதுன்னு சொல்கிறா பையன்கிட்ட. உடனே நெட்ஒர்க் தட்டி கெட்டதுன்னா என்னென்னமா நெட்டை கேட்டால் லூஸுன்றுவான். 3 குரங்கு வச்சுருக்கா. அவருடைய பேரே நீங்கள் சொல்லணும். உனக்கு வாயை கொடுத்துருக்காரா, பகவான் பேரை சொல்லுங்கிறார். கண்ணை கொடுத்துருக்கார், பகவானை பாருங்கிறார். காதை கொடுத்துருக்கார், பகவான் நாமாளி கேளுங்கிறார். அவங்களோட பேர் நான் சொல்கிறேன், திருப்பி நீங்களும் சொல்லும். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம சொன்னீங்கன்னா எல்லா காரியம் வெற்றியாகும். இது சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இந்த பேட்டரியை தயார் பண்ணிருக்கார். நீங்களாம் சார்ஜ் பண்ணிக்கா. உடையாப்பட்டி பவர் ஹவுஸாக ரோடு போட்டு கொடுத்துருக்கார். நம்ம உட்காந்துருக்க இடம் யாகசாலைன்னு பேர். இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுற இடம். டெய்லி யாகம் நடக்கிற அப்பப்போ ரீசார்ஜ் ஆகும். நீங்கள் அப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். சுவாமிக்கு ரெஸ்ட்டே வேண்டாம், ஆசாமி ரெஸ்ட்டை அனுசரித்து வாங்கோ. யார் வந்தாலும் வந்து பார்க்கலாம். முருகர் சில விபூதி எடுத்து விட்டுக்கலாம், அம்பாள் சில குங்குமத்தை எடுத்துக்கலாம். மனசை பகவானும் மனசை பதியத்தான் பெரிய பெரிய சுவாமியாக பண்ணி வச்சுருக்கார். அந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல
அம்பாள் மேற்கு பார்த்து நிற்கிறதுனால யாகசாலையில் மேற்கு பார்த்து 11 பராசக்தியை வச்சுருக்கார். கமலாத்மிகா, ஷோடசி, பகலாமுகி, காளி, ராஜமாதங்கி, புவனேஸ்வரி, வாராகி, தாரா என்ற நீல சரஸ்வதி, திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதின்னு 11 பேர் வச்சுருக்கார். கிழக்க பார்த்து முருகன் ஷோடச சுப்பிரமணியர், ஏகப்பட்ட சுப்பிரமணியர் இருக்கார். 16 சுப்பிரமணியன் வச்சுருக்கார். அம்பாளுக்கு 18 கைக்கா, இந்த பக்கம் 9 துர்க்கை, அங்கே வந்து 9 மாதுர்கா சுற்றி வச்சுருக்கார். ஹோமகுண்டங்கிறதுனால அக்னி பகவான் சூரிய சித்திரா வச்சுருக்கார். குடும்பத்தில் மக்கள் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சா அர்த்தநாரீஸ்வரர் பண்ணி வச்சுருக்கார். பணத்தை பஞ்சமில்லாம் பாதுகா சங்கர நாராயணன் வச்சுக்கார். நாராயணா ஜெபண்ணா நோயற்ற வாழ்வு, நமசிவா ஜெபண்ணா அஞ்சரை பொட்டியில் தங்கத்தை தங்க வைப்பார். சங்கடஹர கணபதியை வச்சுருக்கார். சங்கர நாராயணன் வச்சுருக்கார். இந்த கொடுங்கையில் 23 சித்தர்கள் சமாதியான ஊர் பேர்லாம் எழுதியிருக்கார். இவ்வளவு காரணம் நாமாவளி சொல்லணும். எந்த பாஷையில் வேணும் நாமாவளி சொல்லலாம். தியாக பிரம்மன் ஒருத்தர் தெலுங்குலேயே பாடிருக்கார். பங்காள் பாஷையில் சைதன்ய மகாபிரபு பாடிருக்கார். மராட்டியில் துக்காராம் 3 பேரை போட்டிருக்கார். விரிவு பண்ணி இங்கே அதிருத்ரைக்கும் 2 தரம் பண்ணியிருக்கோம். அதிருத்ரம்னா 121 பேர் உட்காந்து 11,000 ருத்ரம் சொல்லணும். அதே சமயத்தில் 11 விதமான ஈஸ்வரனுக்கு அபிஷேகங்கள் பண்ணும். 12 ஆவர்த்தி 12 பேர் சேர்ந்து ருத்ர ஹோமம் பண்ணும். அந்த மாதிரி 11 நாளைக்கு பண்ணுறது தான் அதிருத்ர மகாயஜ்யம்னு பேர். அந்த மாதிரி 2 தரம் பண்ணோம். இப்போது யாகசாலை விரிவு பண்ணி தான் அஷ்டபைரவர் போட்டிருக்காரு. அஷ்டபைரவர் நேராக மாத்திரிகாசக்தி 9 பேர். இங்கே இந்த பக்கத்தில் நவதுர்க்கை வச்சுருக்கார். அதில் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறது, அப்பப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸ்கந்தாசிரமம் நமது சொந்தாசிரமம். ஏன்னு கேட்டால் இங்கே சங்கல்பம் பண்ணி தான் பூஜை பண்ணுறோம். சங்கல்பம்னா தெய்வத்திட்ட முறையிடுறோம். 27 நட்சத்திரத்தில் பிறந்து 12 ராசியில் மாற்றி மக்களை காப்பாற்றுன்னு சங்கல்பம் பண்ணுறதுனால அது தப்பி யாரும் பிறக்க முடியாது. ஸ்கந்தாசிரமம் பக்தி பண்ணுறதுக்கு, வேறு சொந்தம் கொண்டாடுறதுக்கு இல்லை. நீங்களாம் பக்தி பண்ணணும், உங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். முடியுமான்னு கேட்டு வேலைன்னு பகவான் ஒரு பூச்சியை சிருஷ்டி பண்ணுறார். எல்லா ஊர்லேயும் இருக்குது, நீங்களாம் பார்த்துருப்பேன். குளவின்னு ஒரு பூச்சி இருக்குது. அந்த பூச்சி தன்னுடைய மூக்குனால் களிமண் கொண்டு அற்புதமாக ஒரு கூடு கட்டுறது, பறந்து போய் புழுவை பிடிச்சி உள்ள திரித்து ஒரு கொட்டு கொட்டுறது, மறுபடியும் பறந்து போய் களிமண் கூட்டை அடைச்சி சீல் பண்ணி வச்சுட்டு போயிடுறது. அந்த புழு குளவியாகவே மாறி கூட்டை உடச்சிட்டு வெளில வருது. எதனால் சார் குளவியாக மாறிடுதுன்னா நினைப்பு தாயா பொழப்ப கெடுக்கிறதுன்ட்டான். குளவிங்கிறது பகவான், களிமண் கூடு நம்ம உடம்பு, புழுவாக இப்போ துடிச்சுட்டு இருக்கிறது மனசு, கொட்டினது பகுத்தறிவு. உங்கள் 16 மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தினால் நீ சுவாமி. இதை சம்ஸ்கிருதத்தில் யத் பாவம் தத்பவதீர் எழுதி நீ எதை நினைக்கிறையோ அதான் மாடுவாய் சொல்லி ஸ்கந்தாஷ்டமி அடிக்கடி வாங்கோ. வரதை ஆசாமி ரெஸ்ட்டை அனுசரித்து வாங்கோ. 7 to 12, 4 to 8. சுவாமி சாப்பிடவே மாட்டார். சாப்பிடாம போட முடியாது. ஆவி அவருக்கு, அமிர்தம் நமக்கு. நீங்களாம் சாப்பிடணும், தூங்கணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், வேலை கொடுக்கணும், வேலை செய்யணும், வீட்டை கவனிக்கணும். இவ்வளோ காரணமான உடம்பை சர்வ ஜாக்கிரதையாக கொடுங்க. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா சால்ட்டு ஜாஸ்தின்னு டாக்டர் எழுதி கொடுத்துருவார். உப்பு போடாமல் சாப்பிட ரொம்ப கஷ்டம். ஒரேடி சாப்பிட்டு டல்லாக பார்க்கக்கூடாது, சாப்பிடாமல் டல்லாகக்கூடாது. உலகம் உருண்டையாக இருக்கனால சைபர் நிறைய போடலாம். முன்னாடி நம்பர் பண்ணணும். உங்கள் எண்ணத்தை பகவான் சொல்கிறது. நீங்களா வீட்டில் பகவான் நாமாவளி சொல்லுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொன்னால் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்து. ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஷண்முகா ஓம் முருகா ஓம் முருகா சொன்னால் பிரெயினுக்கு ஸ்ட்ரென்த்து. ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் நம சிவா சொன்னால் த்ரெப்டின் மிஸ்கிட்டோ கோல்டு நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் கிடைக்கும். கம் கணேசாயன்மா சொன்னால் ப்ராப்ளம்லாம் சாலாகி சங்கடெல்லாம் நிவர்த்தியாகும். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா சொன்னால் காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கும். ராத்திரி படுத்துண்டு அப்பா அம்மாவோட எஸ்டிடி கோடு ஓம் ரீ நமசிவா சொன்னால் நிம்மதி கிடைக்கும். சூப்பர்மேனில் எஜினும் உங்களுக்குலாம் இருக்குது. உங்களை நீங்கள் தெரிஞ்சு சொல்ல வேண்டியது என் டியூட்டி. என்ன தெரிஞ்சு தான் பேசினேன். இவ்வளோ பொறுமையாக கேட்டு ரொம்ப சந்தோஷம். சேலத்தில் சென்னை ரோடில் உடையாப்பட்டி இந்த கிராமத்துக்குள்ளே இருக்குது. நம்ம சொன்னாங்க அழகாக. ஆனால் இந்த மலைக்கு பேர் ஸ்கந்தகிரின்னு பேர் வச்சார் சுவாமிகள். தீபம் ஏற்றுறதுனால ஸ்கந்தகிரியின் உச்சியில் ஸ்கந்தஜோதி தரிசனம் பேர். ஆசிரமம் கட்டினால ஸ்கந்தாசிரமம்னு பேர். நாங்களாம் மக்கள்லாம் வாழ்றதுனால ஸ்கந்தபுரின்னு பேர். உடையாப்பட்டி, சன்னியாசி குண்டு, எருமாப்பாளையங்கிற 3 ஏரியா அதில் கவர் ஆகுது. எருமாப்பாளையத்தில் ராமானுஜர் மணிமண்டபம் கட்டிருக்காங்க.
ராமானுஜர் ஒரே ஒரு காலத்தில் நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்லி திருக்கோஷிகர் ஊரில் கோபுரத்து மேலே நின்று எல்லாம் சொல்ல கதை கேட்டிருக்கோம். அவருக்கு இங்கே செலவு பண்ணி வச்சுருக்காங்க. ராமானுஜருக்கும் கல் விக்கிரமாக சுவாமி ஒருத்தர் தான் வச்சுருக்கார். திருமதாச்சாரியாள்னு பேர். துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சார் 3 பேரும் கல்லில் பண்ணி வச்சுருக்கார். இந்த ஊரில் செட்டியாரெலாம் சேர்ந்து மணிமண்டபம் கட்டி ராமானுஜர் வச்சுருக்காங்க. சுவாமிகள் மந்திரசாலையில் என்னென்ன மந்திரம் உண்டோ அவ்வளோ பிரிண்ட் பண்ணி எல்லா குழந்தையும் சொல்லி ஆகலாம் வளர்த்துருக்கார். ஸ்கந்தாசிரமம் நமது சொந்தாசிரமம். இன்றைக்கி நம்மளுடைய ஆலய பயணத்தில் நம்ம வந்து பார்த்து ரசித்த நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய கோவில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, சேலமில் இருந்து ஆத்தூர் போகக்கூடிய வழியில் உடையாப்பட்டியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா மலையில் ரொம்ப அழகான இயற்கை சூழலில் அமைந்திருக்கக்கூடிய கந்தாஸ்ரமம் கோவிலில் தான் நம்ம வந்து பார்த்தோம். கந்தாஸ்ரமம் கோவிலில் வந்து நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அதோடைய புராணம் என்ன, இந்த கோவில் எப்படி அமைச்சாங்க, ஆசிரமமாக இருந்து இப்போ கோவிலாக மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உயரமான இருக்கக்கூடிய 16 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இந்தியாவிலேயே வந்துட்டு முருகப்பெருமானும் அவர்களுடைய தாயார் பராசக்தியும் நேருக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னா வந்து நம்மளுடைய கந்தாசிரமம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். கந்தகுரு பாடல்கள் நல்லாவே கேட்டிருப்பீங்க, கந்த கவசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கந்தகுரு கவசம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவர் எழுதியவரும் அண்டு இந்த கோவிலை பற்றி நிறைய வரிகளையும் இந்த கோவிலுடைய அந்த மலை பெயர்களையும் கந்தாசிரமம் அப்படிங்கிற பெயரிலும் நீங்கள் வந்து அந்த பாடல்களுடைய வரிகளை கேட்டிருப்பீங்க. அது எல்லாமே வந்துட்டு இங்கே இருந்து தான் நடந்தது. இவர் தான் இந்த ஆசிரமத்தை வந்துட்டு இயற்றியவரான குருஜி தான் வந்து அந்த பாடல்களை எழுதியவர் அப்படிங்கிற சிறந்த ஒரு தகவல்களும் நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படிங்கிறது. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அந்த ஒரு ஆலய பயணம் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய தரிசித்தோம். எல்லாருமே வந்து வீட்டில் இருந்த மாதிரியே வந்து ரசித்து நல்ல புராணங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஸோ சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா அழகாக நிறைய இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல ஒரு காமெடி கலந்து அப்படியே சந்தோஷமாக எப்படிலாம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த கந்தாசிரமம் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. சித்தர்களுடைய உருவ சிலைகள் எல்லாமே இருக்குது. இயற்கையான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம். நேரடியாக வந்து பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் ஆலய பயணத்தில் இன்னொரு கோவிலோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.